Hello everyone, welcome back to DCA Spot. Previous வீடியோவில் நம்ம ஸ்கோப் ஆஃப் ஆடிட்டில் வாட் இன்க்ளூட்ஸ் வாட் டஸ் நாட் இன்க்ளூடுன்ற டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஹெரண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஆடிட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. எக்ஸாமில் வந்து இன்ஃபியூ ஐட்டம்ஸ் டைரக்ட் கொஷின்ஸும் இருக்குது. சில எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடியாகவும் கேட்டிருக்காங்க. So, process of audit suffers from certain inbuilt limitations due to which an auditor cannot obtain absolute assurance. Thus, financial statements are free from material misstatement due to fraud or error. நம்ம அடிக்கடி ஒரு பாயிண்ட் வந்து நம்ம திரும்ப சொல்லிகிட்டு இருப்போம். ஆடிட்டர் வந்து அப்சல்யூட் அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டார், ரீசனபிள் அஷூரன்ஸ் தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வந்து ஆடிட்டரால் 100% வந்து பர்ஃபெக்டாக அவரால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியல? அதுக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. எதனால் அந்த மாதிரி இருக்குன்றதுக்கான லிமிட்டேஷன்ஸ் தான் தடுக்காஸ். அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், தென் நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், தென் audit is not in the nature of investigation. Fourth point, timeliness of financial reporting and decrease in the relevance of information over time. Then finally future events. So 5 points நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த டாபிக் ஏன் வந்து ரொம்ப முக்கியம்னா, பிகாஸ் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஆடிட்டர் வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணுவார், ஃப்ராட் இருந்தால் பக்காவாக கண்டுபிடிச்சிருவார், அப்படி தான் வந்து நினச்சிட்ருப்போம். ஆனால் ரியாலிட்டியில் ஆடிட்டுக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஆடிட்டர் வந்து என்றைக்குமே அப்சல்யூட் அஷூரன்ஸ் கொடுக்கவே முடியாது, ஒன்லி ரீசனபிள் அஷூரன்ஸ் தான். இப்போது அதில் ஒரு பாயிண்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட ஹெல்த் செக்கப் பண்ணியிருக்கீங்க. டாக்டர் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு சொல்லுவார். ஆனால் டாக்டர் வந்து 100% கேரண்டி கொடுக்க முடியுமா? கிடையாது. அதாவது உங்களுக்கு ஃப்யூச்சரில் எப்பயுமே எந்த டிசீஸும் வராது அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ இருக்கிற ரிப்போர்ட்டை வச்சு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல முடியுமே தவிர, வாழ்க்கையில் ஜென்மத்துக்கும் இதுக்கப்புறம் எந்த ஒரு டிசீஸுமே உங்களுக்கு வராதுன்னெலாம் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. அதுக்கு பேர் தான் 100% கேரண்டி கொடுக்க முடியாது. அதற்கு ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் தான் இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஃபர்ஸ்ட் லிமிட்டேஷன். இப்போது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்வால்வ்ஸ் மேக்கிங் மெனி ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லைங்க, ஒரு ஒருத்துக்கும் பண்ணும் போது நிறையா ஜட்ஜ்மெண்ட்டோடு தான் அந்த மேனேஜ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. These judgment may involve subjective decision or a degree of uncertainty. இப்போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் வந்து நிறையா அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸு, நிறையா அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டிய டைம் வரும். பிகாஸ் எல்லா டிரான்சாக்ஷன்ஸையுமே நம்ம எக்ஸாக்டாக மெஷர் பண்ண முடியாது. கொஞ்சம் ஒரு சிலது வந்து ஒரு எஸ்டிமேஷனில் தான் நம்ம வந்து அமௌண்ட் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும். இப்போது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி எடுத்துக்கோங்க, பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரியல் எஸ்டேட் கம்பெனி, சப்போஸ் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கிட்ட லேண்ட் இருக்குது. மேனேஜ்மெண்ட் அந்த லேண்டு வேல்யூவை வந்து இது 100 crore வர்த்து இருக்கும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவல் மார்க்கெட் வேல்யூ பார்த்தா 8 crores தான் இருக்கலாம். இப்போ என்ன ப்ராப்ளம்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அசட் வேல்யூ என்ன ஆகிடுச்சு? 2 crores வந்து ஓவர் ஸ்டேட் அதிகமாக காமிச்சிட்டாங்க. மறுபடியும் சொல்கிறேன், மேனேஜ்மெண்ட் இப்போது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் வந்து என்ன சொன்னால் லேண்ட் இருக்குது. இப்போது மேனேஜ்மெண்ட் அந்த லேண்டை வந்து எப்படி வேல்யூ பண்ணுறாங்கன்னா, 100 crore வர்த்து இருக்கும், 100 crore வர்த் இருக்குன்னு ஒரு எஸ்டிமேஷன் தான் பண்ணுறாங்க. அந்த 100 crore அப்படியே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் காமிச்சிட்டாங்க. ஆனால் ஆக்சுவல் மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்குன்னா 8 crores தான் இருக்குது. அப்போ 2 கோடி வந்து அதிகமாக காமிச்சிருக்காங்க. எதில்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில். இப்போ ஆடிட்டர் வந்து மேனேஜ்மெண்ட் எஸ்டிமேட்டை வந்து வெரிஃபை பண்ணுவார். ரீசனபிளாக தான் அந்த எஸ்டிமேஷன் இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவார். ஆனால் ஃப்யூச்சர் மார்க்கெட் வேல்யூ வந்து, பிகாஸ் நம்ம லேண்ட் வந்து ஃப்யூச்சர் மார்க்கெட்டை நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது, லைக் தெரியும் இல்லையா, அதனால் அவரால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால என்ன நினைப்பார், ஓகே இவங்க வந்து 10 crores வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டில் வந்து 8 crores வராங்க, 2 கோடி அதிகமாக காமிச்சிருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் வந்து அது அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணதை விட அது 15 crores போகலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட். நம்மளால் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போ அதை ஆடிட்டராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவார், அவரால் 100% ஆமாங்க அவங்க கொடுத்துருக்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் 10 crores கரெக்டான வேல்யூ தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது ஒன் ஆஃப் த தடுக்கா லிமிட்டேஷன்.
இப்போது நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் உங்ககிட்ட வீடு இருக்குது. அந்த வீடை விற்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் சொன்ன வேல்யூ என்னென்னா 1 crore. ஆனால் பையர் சொல்கிற வேல்யூ வந்து 85 lakhs சொல்கிறாரு. ஆக்சுவல் மார்க்கெட்டில் யார் கரெக்டு? அந்த ஒப்பீனியன் தான் இங்கே ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் அக்கௌண்டிங்கில் பல வேல்யூஸ் நம்ம வந்து எஸ்டிமேஷன் பேஸில் தான் போட முடியும். அதனாலேயே ஆடிட்டரால் 100% கேரண்டி கொடுக்க முடியாத சிச்சுவேஷன். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, நான் இன்னும் இந்த பாயிண்ட்ஸே முடிக்கல நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, suitable internal controls. One of the premises for conducting an audit is that management acknowledges the responsibility of preparation of financial statement in accordance with applicable financial reporting framework and for devising the suitable internal control. However, such controls may not have operated to produce reliable financial information due to their own limitations. என்ன இது கதையாக சொல்கிறாங்க? இப்போது கம்பெனி வந்து ரூல்ஸ் வச்சுருக்கலாம். எக்ஸாம்பிள், ஒவ்வொரு பர்ச்சேஸ் பில்லையும் வந்து மேனேஜர் அப்ரூவல் வாங்கணும். ஆனால் அக்கௌண்டண்ட்டு மேனேஜர் 2 பேரும் சேர்ந்து ஃப்ராட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஏன்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது, கம்பெனிக்குன்னு இருக்குது, ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் தான் என்ன சொல்லுவோம்னா இன்டர்னல் கண்ட்ரோலுன்னு சொல்லுவோம். அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் படி என்னென்னா, ஒரு பர்ச்சேஸ் பில்லையும் வந்து மேனேஜர் கண்டிப்பாக அப்ரூவல் பண்ணணுன்றது இருக்குது. அக்கௌண்டண்ட்டும் மேனேஜர் 2 பேரும் சேர்ந்துட்டு ஃப்ராட் பண்ணுறாங்க. அப்போ இங்கே என்ன ஃபெயில் ஆகுது? ஆப்வியஸாக கண்ட்ரோல் ஃபெயில் ஆகுது. அப்போ ஆடிட்டர் வந்து டிடெக்ட் பண்ணுறது கஷ்டம். பிகாஸ் இன்டர்னல் கண்ட்ரோலே வந்து இந்த லட்சணத்தில் இருக்குது. கம்பெனியோட ரூல்ஸே வந்து இந்த லட்சணத்தில் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு மேனேஜரும் அக்கௌண்டண்ட்டும் சேர்ந்து தான் அந்த ஃப்ராடை பண்ணிக்காங்க. நம்ம அக்கௌண்டன்ட் நீ அப்படியாப்பா பண்ண, இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் இப்படிலாம் வந்து ஏதாவது பண்ணுறாங்களா, ஃபேக்காக வந்து அப்ரூவல் போட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு போய் கேட்டால் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மேனேஜரை போய் கேட்டால் அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி ஏதாவது ஃப்ராடு இல்லை. ஏன்னா 2 பேரும் வந்து கூட்டு களவாணி தான். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காட்டி கொடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான். அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இருந்துச்சுன்னா ஆடிட்டர் எப்படிங்க சொல்ல முடியும்? கரெக்டாக வந்து இன்டர்னல் கண்ட்ரோல்லாம் பக்காவாக பண்ணுறாங்க, எந்த ஒரு தப்பு தண்டாவும் இந்த கம்பெனியில் பண்ணலை அப்படின்னு டிஸ்க்ளோஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இதனாலேயே வந்து ஆடிட்டர் வந்து 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் தள்ளப்படுறாரு. நெக்ஸ்ட்டு லிமிட்டேஷன் என்னென்னா, இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே எக்ஸாம்பிளுங்க. நம்ம இப்போ சொன்ன பர்ச்சேஸ் பில் யார் வந்து அப்ரூவல் கொடுக்கணும், இதை வந்து அப்படியே பெரிய எக்ஸாம்பிளாக வந்து ப்ரீஃபாக சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர் என்ன? The auditor carries out his work by obtaining audit evidence through performance of audit procedures. However, there are 2 limitations. One is practical and another one is legal limitation on ability of auditor to obtain the audit evidence. இப்போ என்னென்னா, ஆடிட்டர் வந்து எல்லா ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸுமே வந்து செக் பண்ண மாட்டார். சாம்பிள் பேசிஸில் தான் வந்து டெஸ்ட் பண்ணுவார். அதுதான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், இப்போது ஒரு கம்பெனியில் வந்து எவ்வளோ இன்வாய்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், 5000 இன்வாய்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஆடிட்டர் வந்து அதில் 100 இன்வாய்ஸஸ் மட்டும்தான் செக் பண்ணுவார். அந்த 100 கரெக்டாக இருந்துச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற 4900 இன்வாய்ஸஸில் ஃப்ராட் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ரிமைனிங் வந்து 4900 அவர் செக் பண்ண மாட்டார். ஆனால் அந்த 4900 ஏதாச்சும் ஃப்ராடு இருக்கலாம், கரெக்டாக? அப்போ என்ன ஆகிடும்? அப்போ அந்த இடத்துல வந்து 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது இல்லையா ஆடிட்டரில்? ஏன்னா அவர் 5000 இன்வாய்ஸில் 5000 இன்வாய்ஸில் 100 தான் வெரிஃபை பண்ணுறாரு. அப்போ 4900 என்ன ஆயிடுச்சு? அதில் எவ்வளோ ஃப்ராடு நடந்திருக்கும் நமக்கு தெரியாது. பிகாஸ் ஒன்று ஆடிட்டரால் பார்க்க முடியாது. இமேஜின் பண்ணுங்கள், ஸ்கூலில் வந்து இப்போது அதே 5000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு ஸ்கூலில். பிரின்சிபல் எல்லாரோட ஆன்சர் ஷீட்டையும் செக் பண்ண முடியுமா? எல்லாரோட ஆன்சர் ஷீட்டையும் கண்டிப்பாக முடியாது. ரேண்டமாக ஒரு 100 பேப்பரை செக் பண்ணுவார். அந்த சாம்பிள் பேஸ்டு ரிசல்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. சேம் கான்செப்ட் தான் வந்து ஆடிட்லேயும் அப்ளை ஆகும். ஆடிட்டரால் எல்லா சாம்பிள்ஸையுமே வந்து அவரால் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ண முடியாது. அதனால தான் அவர் சாம்பிள் எடுக்கிறாரு. ஏன்னா இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து சில நேரம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனாக ஹைட் பண்ணலாம், கரெக்டாக? அது எல்லாமே நம்ம அந்த மற்ற 4900லேயும் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இது எதோட எக்ஸாம்பிள்னால் ப்ராக்டிக்கல் லிமிட்டேஷன். 2 லிமிட்டேஷன்ஸ் இருக்குங்க. ஒன்று ப்ராக்டிக்கல், இன்னொன்று லீகல் லிமிட்டேஷன்ஸ்.
ப்ராக்டிகல் தான் நம்ம இப்போ பார்த்தோம். ப்ராக்டிகல் வந்து எதை பேஸ் பண்ணி? சாம்பிள்ஸ், ஆடிட் சாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா லீகல் லிமிட்டேஷன்ஸ். லீகல் லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் திங். சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்காம இருக்காங்க. யார்? மேனேஜ்மெண்ட். எக்ஸாம்பிள், கம்பெனி கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது கோர்ட்டில். மேனேஜர் ஆடிட்டர் கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லை, மறைச்சிட்டாங்க. ஆடிட்டர் ரெக்கார்டில் பார்த்துட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஆடிட்டர் வந்து ரெக்கார்டில் ஏதாவது பார்த்தா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா அவருக்கு தெரியாது. அவங்க வந்து இப்படி ஒரு கோர்ட்டில் கேஸ் நடக்குதுன்னு ஒன்று அந்த நோட்டீஸ் எல்லாம் காமிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து ஆடிட்டருக்கு தெரியும். இல்லைன்னா அவருக்கு எப்படி தெரியும்? தெரியாது. ஸோ இந்த மாதிரி லீகல் லிமிட்டேஷன்ஸும் நிறையா இருக்கும் ஒரு ஆடிட்டருக்கு. ப்ராக்டிக்கல் லிமிட்டேஷன், சாம்பிள்ஸில் வந்து மிஸ் ஆகலாம் நிறையா. அதில் ஃப்ராட் இருந்தால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடலாம். லிமிட்டேஷன்ஸ், லீகல் லிமிட்டேஷன்ஸில் ஏதாச்சும் அதில் ஏதாவது கம்பெனி மறைக்கிறாங்க, அதாவது லீகல் பெண்டிங் கேஸ் ஏதாச்சும் பெண்டிங்கில் இருக்குது கோர்ட்டில், இந்த மாதிரி ஏதாவதுனா மேனேஜ்மெண்ட் சொல்லணும் இல்லையா ஆடிட்டர் கிட்ட. சொல்லாமல் விட்டார்னா ஆடிட்டருக்கு எப்படி தெரியும்? இதெல்லாமே வந்து ஒன் ஆஃப் த லிமிட்டேஷன் தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆடிட் இஸ் நாட் அன் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தோம். இங்கே நான் சொன்னேன் இல்லையா செகண்ட் பாயிண்ட், இது ஃபுல்லாகவே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கும். லீகல் லிமிட்டேஷன், மேனேஜ்மெண்ட் மே நாட் ப்ரொவைட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஆஸ் ரெக்வஸ்டட் பை ஆடிட்டர். இப்போது ஆடிட்டர் வந்து இப்போ வந்து நம்ம லீகல் லிமிட்டேஷன் பார்த்தோம் இல்லையா, அதாவது கம்பெனிக்கு வந்து கோர்ட்டில் கேஸு பெண்டிங்கில் இருக்குன்னு அதை வந்து மேனேஜ்மெண்ட் கொடுக்கவே இல்லை. ஆனால் அவர் எதையோ ஒரு ரெக்கார்டை பார்த்துட்டு போயிட்டு ஆடிட்டரை வந்து கேட்குறாரு டவுட்ஃபுல்லாக. ஏதாச்சும் கோர்ட்டில் கேஸ் ஏதாவது பெண்டிங்கில் இருக்கான்னு மேனேஜர் கிட்ட கேட்குறாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, மறைக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ மேனேஜ்மெண்ட் மறைக்கணும்னு நினைக்கும் போது ஒரு ஆடிட்டர் போயிட்டு ஃபோர்ஸ் பண்ணி நீ கொடுக்கணும் அப்படின்னு சண்டை போட்டு வாங்க முடியுமா? முடியாது. அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. Management may not provide complete information as requested by auditor. There is no way by which auditor can force the management to provide complete information as may be requested by the auditor. In case he is not provided with the required information, he can only report. அவர் ஜஸ்ட்டு வந்து ஆடிட் ரிப்போர்ட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவார். இந்த மாதிரி நான் கேட்டேன், லிமிட்டு கேஸ் ஏதோ பெண்டிங்கில் இருக்க மாதிரி இருக்குது, நான் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், அவங்க எனக்கு தர மாதிரி தெரியல, ஸோ ஐ எம் ஜஸ்ட் நான் ரிப்போர்ட் மட்டும் நான் கொடுத்துட்றேன், இதில் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றத அந்த இதில் ரிப்போர்ட்டில் கொடுத்துட்டு போயிடுவார். அவரால் ஃபுல்லாக வந்து என்ன இருக்குது, எதனால் கேஸ் இருக்குது, இது எல்லாமே அவரால் 100% பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆடிட் இஸ் நாட் இன் த நேச்சர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். நம்ம ஆல்ரெடி ஸ்கோப் ஆஃப் ஆடிட்டில் வந்து நாட் இன்க்ளூடட் இன் த ஸ்கோப் ஆஃப் ஆடிட்டில் பார்த்தோம். Audit is not an official investigation, hence auditor cannot obtain absolute assurance that efforts are free from material misstatement due to fraud or error. நம்ம ஆல்ரெடி பார்த்த டாபிக் தான். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்னா என்ன, ஸ்பெசிஃபிக் பர்பஸ்ஸு, இது எல்லாமே. இப்போது ஸ்பெசிஃபிக் பர்பஸ்னால் என்ன, ஒரு இன்வெஸ்டிகேஷன் வராங்க, ஃப்ராடு நடந்துச்சா இல்லை மணி ஏதாவது தெஃப்ட் ஆகிடுச்சான்னு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுறது தான் இன்வெஸ்டிகேஷன். ஆனால் ஆடிட் அப்படி கிடையாது. இப்போது சப்போஸ் கம்பெனி அக்கௌண்டன்ட் வந்து 50 lakhs வந்து தெஃப்ட் எடுத்துட்டார், திருடிட்டார். ஃப்ராடு வந்து இங்கே நடந்திருக்கு. இப்போ ஆடிட்டர் வந்து நார்மல் ஆடிட் மட்டும்தான் பண்ண முடியும். ஃப்ராட் டெஃபினெட்லி இருக்குன்னு ப்ரூவ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக வந்து எம்ப்ளாயி வந்து இப்படி ஒரு அந்த அக்கௌண்டன்ட் ஃப்ராடு பண்ணியிருக்காருன்னு ப்ரூவ்லாம் பண்ண முடியாது. அது எதில் பண்ண முடியும்? இன்வெஸ்டிகேஷனில் தான் பண்ண முடியும். ஆடிட்டில் வந்து ஆடிட்டர் வந்து ஆமாம் இந்த எம்ப்ளாயி தான் மிஸ்டர் ஏ, இவர் தான் வந்து திருடி இருக்காரு 50 lakhs, இல்லை மிஸ்டர் பி தான் வந்து திருடி இருக்காரு அப்படின்னு வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது ஆடிட்டரில். அது வந்து இன்வெஸ்டிகேஷனில் மட்டும்தான் பாசிபிள். பிகாஸ் இன்வெஸ்டிகேஷனில் தான் என்னென்ன பண்ணுவாங்க, இந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வருவாங்க, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், டிஜிட்டல் எவிடன்ஸ் அனாலிசிஸ், இதெல்லாம் வச்சு தான் இன்வெஸ்டிகேஷன்லேயே கண்டுபிடிக்க முடியும். ஆடிட்டர் இதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் அதுவும் ஒன் ஆஃப் த லிமிட்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, டைம்லினஸ். ஃபோர்த் லிமிட்டேஷன், டைம்லினஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அண்ட் டிக்ரீசஸ் இன் த ரெலவென்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஓவர் டைம். The relevance of information decreases over time and auditor cannot verify each and every matter. Therefore, a balance has to be struck between reliability of information and cost of obtaining it. இப்போது இது வந்து என்னென்னா, இன்ஃபர்மேஷன் வந்து வேல்யூ டைம் ஆக ஆக
வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே வரும். இப்போ ஆடிட்டர் வந்து மார்ச் 2026 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆடிட் பண்றாரு. எல்லாமே நல்லாருக்கு. எவ்ரிதிங் லுக்டு ஃபைன். ஓகேவா? இப்போ ஜூலை 2026ல சடனா வந்து ஐ மீன் ஓகே இன்னும் ஜூலை வரல. ஸோ லெட் மீ டேக் த எக்ஸாம்பிள். அ என்ன எடுத்துக்கலாம்? மார்ச்ல முடிஞ்சது. மேல வந்து சடனா சைக்ளோன் வந்துச்சுன்னு வச்சுப்போம். கம்பெனி வந்து வேர்ஹவுஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இந்த ஹியூஜ் லாஸ் இதனாலேயே வந்திருக்கு. இப்ப இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்ப ஆடிட்டர் வந்து மார்ச் ஆடிட் பண்ணும்போது, ஆ மேல வந்து சைக்ளோன் வரும் அப்படின்னு அவரால பிரெடிக்ட் பண்ண முடியுமா? முடியாது. கண்டிப்பா தெரியாது. பிகாஸ் நீங்க வெதர் ரிப்போர்ட்ட பார்க்குறீங்க. ஏன்னா எப்படி நம்ம வந்து வெதரே தெரிஞ்சுப்போம். வெதர் ரிப்போர்ட்ட பார்த்தா தான் நமக்கே வெதர் எப்ப எப்படி மாறும்னே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த டைம்லினெஸ் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம மார்ச்லயே ஆடிட் பண்ணி முடிச்சுட்டோம். பண்ணி எல்லாமே குடுத்தாச்சு. சப்மிட் பண்ணியாச்சு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒப்பீனியன் குடுத்துட்டாரு ஆடிட்டரு. ஆனா ஜூலைல ஐ மீன் மேல வந்து சைக்ளோன் வருதுன்னா, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது. ஸோ சேம் கான்செப்ட். அதுவும் வந்து ஒன் ஆஃப் த லிமிட்டேஷன் தான். எப்படி ஆடிட்டர் ப்ரெடிக்ட் பண்ணுவாரு? ஸோ ஆடிட் ஒப்பீனியன் என்ன ஆகும்னா, ஸ்பெசிஃபிக் டேட்டுக்கு தான் ஆடிட் ஒப்பீனியன் குடுக்க முடியும். ஃபியூச்சருக்கு வந்து கேரண்டிலாம் கிடையவே கிடையாது. அதான் டைம்லினெஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அண்ட் டிக்ரீஸ் இன் ரெலவன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஓவர் டைம். இப்போ இப்போ ரிலையபிலிட்டிக்கும் காஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் வெரிஃபை பண்ணுறதுக்கு நிறையா செலவாகும். சப்போஸ் கம்பெனியில் வந்து 10,00,000 டிரான்சாக்ஷன் இருக்கு. எவ்வளோ 10,00,000 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறதுக்கு இயர்ஸ் ஆகும். காஸ்ட்டும் அதுக்கு வந்து ரொம்ப அதிகம். இன்னும் வந்து மேன் பவர் நமக்கு தேவைப்படும் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறதுக்கு. அதான் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த பாயிண்டில் இங்கே கொடுத்துருப்பாங்க. Therefore, a balance has to struck between reliability of information and the cost of obtaining it. இந்த டைம்லினஸ்க்கு வந்து இப்போது இந்த எக்ஸாம்பிள் ஏபிசி லிமிடெட் இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் நியர்லி வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து ஆடிட் பண்ணிட்டீங்க. ஸோ என்னென்னா உங்களுக்கு ஆடிட் பண்ணனால தெரியும். இந்த கம்பெனி எது எதுலலாம் எப்படி பண்ணியிருப்பாங்க, எந்த ட்ரான்சாக்ஷனில் எந்த மாதிரி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, ரூட்டீனாக அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, எந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க ரெகுலராக, யார் சேல்ஸ் இது எல்லாமே 2 வருஷமாக நீங்கள் ஆடிட் பண்ணனால உங்களுக்கு A to Z தெரியும். இப்போ 3rd இயரில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து ஓகே 2 வருஷமாக இதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 3rd இயரிலும் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லெத்தாஜிக்கான ஒரு ஆடிட்டை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, நிறையா புது புது விஷயம் வந்து 3rd இயரில் நடந்திருக்கு. நிறையா சஸ்பீஷியஸான விஷயம், நிறையா க்ரூஷியல் திங்ஸ் எல்லாமே வந்து 3rd இயரில் நடந்திருக்கு. ஆனால் ஆடிட்டர் என்ன பண்ணிட்டார், 2 வருஷம் தான் நம்ம இவங்களுக்கு ஆடிட் பண்ணிட்டோமே, நமக்கு அது தெரியாது இதுதான் நடந்திருக்க போகுது. இதை ஏன் நம்ம உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி ஒவ்வொன்றா திருப்பி செக் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த இன்ஃபர்மேஷனே வந்து இக்னோர் பண்ணிடுறீங்க, புதுசாக இருக்கிற இன்ஃபர்மேஷன். அப்போ என்ன ஆகிடும், அப்போ ஆடிட்டர் வந்து கேரண்டீடாக எதுவுமே சொல்ல முடியாமல் போகும் இல்லையா? அதுதான் வந்து டைம்லினஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அண்ட் டிக்ரீஸ் இன் ரெலவன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஓவர் டைம் ஆக ஆக வேல்யூ குறைஞ்சிடும். சேம் கான்செப்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ். இந்த ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் என்ன? Future events or conditions may affect an entity adversely. Adverse events may seriously affect the ability of an entity to continue its business. The business may cease to exist in future due to change in market conditions, emergence of new business model or product, or due to onset of some adverse events. இப்போ என்னென்னா ஃப்யூச்சரில் வந்து ஐ மீன் என்டிட்டி வந்து ரன் ஆகுமா ஆகாதா, இல்லை காம்படிட்டர் ஏதாவது வராங்க அப்படின்னா இழுத்து மூடிட்டு போகிறாங்க, அந்த அளவுக்கு வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் கிடைக்கல அப்படின்னா பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸு, மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் ஆகுறனால அவங்க பிஸ்னஸ் மாடலே மாறுது. இந்த மாதிரி நிறையா திங்ஸ் மாறுது. இதெல்லாம் ஆகும்போது என்ன ஆகும், ஆடிட்டருக்கும் வந்து எப்படி இப்போ இந்த பிஸ்னஸ் மாடல் புதுசாக அடாப்ட் பண்ணிக்காங்கன்னா அதோட கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கணும், அதை நம்ம எப்படி ஆடிட் பார்க்கணும், இதில் எப்படி இந்த என்டிட்டி வந்து கண்டிப்பாக கோயிங் கன்சர்னாக இருக்க முடியுமா? கோயிங் கன்சர்னா என்னது, கண்டினியூஸாக அந்த கம்பெனி வந்து ஆப்ரேஷன்ஸில் இருக்குமா, இல்லை ஒரு 2 வருஷம் கழித்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்களா, இந்த மாதிரி எதுவுமே வந்து ஆடிட்டருக்கு தெரியாது. ஆக்சுவலாக அந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்டை வந்து நம்ம SA
570ல் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுதான் இந்த மாதிரி எந்த ஒரு ஃப்யூச்சர் ஈவெண்ட் என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது. ஸோ ஆடிட்டரால் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாதனால இந்த இடத்துல ஃப்யூச்சர் ஈவெண்ட் ரிலேட்டடாக அவரால் 100% எந்த ஒரு கேரண்டியுமே கொடுக்க முடியாது இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்றத. ஸோ இதெல்லாம் தான் இன்ஹெரண்ட் லிமிட்டேஷன்ஸ். 5 இன்ஹெரண்ட் லிமிட்டேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன, இதுவும் வந்து SA 200ல் வர டாபிக் தான். ஃபர்ஸ்ட் SA 200 ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஹெட்டிங்கு overall objectives of the independent auditor and the conduct of an audit in accordance with the standards on auditing. இதான் நம்ம பார்த்தோம். இதில் 5 inherent limitation பார்த்தோம். first thing, nature of financial reporting, then nature of audit procedure. nature of audit procedures-ல ரெண்டு விஷயம் பார்த்தோம். ஒன்று practical and another one is legal limitations. then not in the nature of investigation, then timeliness of financial reporting and decrease in relevance of information over time, and finally future events. ஸோ நம்ம இது வரைக்கும் இன்ஹெரண்ட் லிமிட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வித் திஸ் SA 200 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஐ திங்க் இது எல்லாமே அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மால் டாபிக்ஸ் இருக்குது. இது நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் கவர் பண்ணிடலாம். ஐ மீன் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணிடலாம். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் ஹியர்.